Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஏபெக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு, தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. படத்தோடைய கதையை பற்றி பார்த்தலாம். 1000 அடி மேலே மலையை ஒட்டின மாதிரி டென்ட்டு போட்டு ஷாஷா அண்ட் டாமி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா மவுண்டைன் கிளைம்பர்ஸ், அது அட்வென்ச்சர்ஸ்க்காக மலை ஏறுவாங்களோ அவங்க தான் அவங்க. ஷாஷாவை கம்பேர் பண்ணும்போது டாமிக்கு வந்துட்டு இந்த மலை ஏறில் வந்து விருப்பமே கிடையாது. பட் ஷாஷா வந்துட்டு டாமியை வந்துட்டு இன்னும் ஏறி போகணும், இன்னும் மேலே ஏறி போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. அவங்க ஆல்ரெடி ஹைட்டில் தான் இருந்தாங்க, இன்னும் ட்ராவல் பண்ணி மேலே போயிட்டு அங்கே டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே புயல் வருது. டாம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கீழே போயிடலாம், இங்கே இருக்கிறது டேஞ்சர் சொல்லும் போது சாசாவுமே நாளைக்கு காலை திரும்ப நம்ம மேலே ஏறி போகணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம இப்போ கீழே போயிடலாம், நாளைக்கு வந்து மேலே ஏறி வரலாம்னு சொல்லிட்டு டாமி சொல்லத்தை கேட்டுட்டு சாசாவும் டாமியும் டென்ட்டை கலைச்சிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க கீழே இறங்கிட்டு இருக்கும் போது மலைக்கு மேலே கூடிய பனிக்கட்டிகளை உடஞ்சி அவங்க மேலே விழ ஆரம்பிக்குது. பட் அவங்க எப்படியே சமாளிச்சுறாங்க. பட் எதிர்பாராத விதமாக டாமி மேலே பனிக்கட்டி விழுந்து அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. டாமிக்கு இப்படி ஆனதுக்கு சாசா தான் மிகப்பெரிய காரணம்னு அவங்களும் ஒரு கில்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடந்து 5 மாதம் ஆயிடுது. இப்போ சாசா மலையத்தை விட்டுட்டு இந்த வாட்டர் ஃபாலில் வந்துட்டு போட்டிங் போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால் போட்டிங்காக சாசா வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த ஊரில் கூடிய வாட்டர் ஃபால் அட்வென்ச்சர்ஸ் தேடி நிறைய பேர் வருவாங்க, பட் நிறைய பேர் உயிரோடு திரும்ப வந்தது கிடையாது, அதனால நீங்கள் பத்திரம் போயிட்டு வாங்கன்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வார்னிங் கொடுக்குறாரு. இப்போ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபில் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 3 பேர் வந்து சாசா கிட்ட வம்பு இழுக்கிறாங்க. பட் அதை சமாளிச்சுறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பென் அப்படின்ற ஒரு ஆள் வராரு. அவர் யார், அந்த பீஃபை வந்துட்டு வெட்டி காய வச்சு அதை சேல்ஸ் பண்ணுற ஒரு ஆள். இப்போ இங்கே தான் சாசாவும் பென்னும் அறிமுகம் ஆகுறாங்க. இப்போ பென்னு கிட்ட வந்து சாசா என்ன ஹெல்ப் கேட்குறாங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால் கிட்ட நான் எப்படி போகணும்னு கேட்கும்போது அவர் 2 வழி சொல்கிறாரு. ஒன்று வந்து ஈஸியான வழி, இன்னொன்று அட்வென்ச்சர்ஸான வழி. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் அட்வென்ச்சர்ஸான வழி சூஸ் பண்ணுறேன்னு சாசா சொல்கிறாங்க. இப்போ அவர் சொன்ன வழியில் வந்து சாசா போயிட்டு இருக்கும் போது நைட் ஆகிடுது. அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வம்பு பண்ண அந்த 3 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. பட் சாசாவை வம்பு இழுக்காம நார்மலாக இருந்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் சாசா வந்துட்டு அந்த கார் அங்கேயே நிறுத்திட்டு போட்டு வழியாக அந்த வாட்டர் ஃபாலில் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போகிறாங்க. ஸோ ரொம்ப தூரத்துக்கு அந்த ரிவரில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சு பார்த்தா அவனுடைய சாப்பாடு, பேகு, ஃபோனு, எக்யூப்மெண்ட்டு எல்லாமே காணாமல் போயிடுது. பட் போட்டு மட்டும் அங்கே இருக்குது. ஸோ போட்டை யூஸ் பண்ணி சாசா வந்து அந்த நதியில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து டென்ட்டு போட்டு யாரோ வந்து தங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இறங்கி போய் பார்க்கும்போது அங்கே வந்து பென்னு வராரு. ஸோ பென்னை பார்த்தோன்னே சாசாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஓகே, நம்ம சேஃப்டி தான் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னுடைய பேகு, ஃபோன் எல்லாமே காணாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பென் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு குரங்கு வந்து அதை எடுத்து போயிருக்கும், உங்கள் ஃபோனை வச்சு அதை நோண்டிக்கிட்டே இருக்கும், அதனால் உங்கள் எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து எகிற போகுது, ஸோ கவலைப்படாதீங்க, இங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பென்னு வந்து ஒரு மீனை சுட்டு அவங்க சாசாக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு சாசா கிட்ட அவங்க ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு பென். இதை பார்த்த உடனே சாசாக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என் ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, உன் ஃபோனு, பேகு, சாப்பாடு, எக்யூப்மெண்ட் இது எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சாசாக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ குரங்கு எடுத்துன்னு போயிடுச்சு நீ சொன்னியே கேட்கும்போது, அதெல்லாம் கிடையாது, நான் தான் உன்னை அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சாசா கிட்ட சொல்லும் போது, இதையெல்லாம் எதுக்கு நீ பண்ணுறேன்னு சாசா கேட்கும் போது அது பென் சொல்கிறாரு, நான் தான் உன்ட்ட அப்போவே கேட்டேனே, நீ ஈஸியான ரூட்டில் போறியா இல்லை கஸ்டமர் ரூட்டில் போகிறேன்னு கேட்கும்போது, நீ கஸ்டமர் ரூட்டை சூஸ் பண்ண, அந்த கஸ்டமர் ரூட்டை நான் தான், இனிமேல் நான் இன்னும் ஃபாலோ பண்ண போகிறேன், என்கிட்ட நீ தப்பிச்சு போயிடுன்னு பென்னு வந்து சாசாவை பயமுத்துறாரு. ஸோ இங்கே தாங்க படத்துடைய அந்த அட்வென்ச்சர் ஆரம்பிக்குது. பென்னு வந்து ஒரு சைக்கோ கொலைகாரம் அப்படின்றது சாசாவுக்கு தெரிஞ்ச போது சாசாவை கொல்றதுக்காக பென்னு வந்துட்டு அவனை துரத்திக்கிட்டே இருக்கான். சாசா வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த காட்டுக்குள்ள. சாசா இவ்வளோ தான் வேகமாக தப்பிச்சு போனாலுமே பென்னு வந்து இவங்களை ஈஸியாக ஃபைன் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ தான் சாசாக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த பென்னுக்கு வந்துட்டு இந்த காடு ரொம்ப அத்துப்படியாக இருக்குது, எங்கே போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சுலாம் தெரிஞ்சிடுது. ஒரு ஸ்டேஜில் பென்னு கிட்ட சாசா மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ தான் ட்ரை பண்ண தப்பிக்க முடியல. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவனு தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ தான் நிறைய விஷயங்கள் அவர் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏபெக்ஸ் படத்துக்கு கதையே சிம்பிள் தாங்க. அட்வென்ச்சருக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகும்போது சைக்கோ கொலைகார கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்கிட்ட தப்பிச்சாங்களா இல்லை, இதை பார்த்து மொத்த கதையாக கேட்கும்போது சிம்பிளாக தான் தெரியும். பட் சீன்ஸாகவும் அடுத்து அவங்க தப்பிச்சு போகிற அந்த விதமாகவும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தாங்க. விஷுவலாகவும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த காட்டில் வந்து அவங்க கீழே விழுறது, தண்ணியில் விழுறது, மலை மேலே ஏறுறது, இந்த மாதிரி நிறைய விஷுவல்ஸ் வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பென் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைக்கோவான கேரக்டராக இருப்பான். சம்டைம் நல்லவனாக இருப்பான், சம்டைம் கேட்டவனாக இருப்பான். கொலை பண்ண ட்ரை பண்ண டக்கு நல்லவனா மாதிரி இந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. படம் வந்து 1 hour 30 minutes தான். அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. இந்த பென்னு வந்து யார் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய இன்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்தை வந்து கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாங்க. அந்த 1 hour 30 minutesக்குள்ள செம்ம இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போயிருந்தாங்க. படம் வந்து 18+ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.